Jessie Evangelin. நீங்க பார்த்துட்டு இருக்குது சீக்ரெட் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம சீக்ரெட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐலைனரை எப்படி டிஃப்ரெண்ட் டைப்பா வைக்கலாம். வெஸ்டர்ன் வேர் பண்ணும்போது எந்த மாதிரி வைக்கலாம், இந்த மாதிரி சல்வார் வேர் பண்ணும்போது, சாரி வேர் பண்ணும்போது எப்படிலாம் வைக்கலாம்னா இன்னைக்கு நான் உங்களோட எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபேஸ்லேயே எல்லாரும் அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம் எதுனா நம்மளோட கண்ணு தான். ஸோ அந்த கண்ணை வந்து இன்னும் அழகுபடுத்துறதுக்கு நம்ம மை வைக்கிறோம், நம்ம ஐலைனர்லாம் வைக்கிறோம். இந்த ஐலைனர் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டைப்பாக வைக்கலாம், ஒரு 2-3 இருக்குல்ல. ஸோ நான் எப்படி வைப்பேன் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டேஸ்லர். இருந்து எனக்கு ஐலைனர் வைக்க தெரிஞ்ச நாள்லேருந்து ரொம்ப பிடிச்ச பிராண்ட் வந்து டேஸ்லரோட ஐலைனர் தான். டேஸ்லரில் கண்ணு மூடி நம்ம ஒரு ப்ராடக்ட் பிக் பண்ணலான்னா அது ஐலைனர் தான். சூப்பராக இருக்கும், டார்க் பிளாக்காக இருக்கும். இதில் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைக்கும் போது சில நேரத்தில் மேலெல்லாம் பட்டுரும். ஏன்னா அது காயாதுல, ரொம்ப வாட்டர்னால அது காயாது. ஸோ மேலெல்லாம் படும், அதுதான் ஒரு ட்ராபேக்கு. பட் ஆனால் நீங்கள் வைக்கும் போது பார்த்து வச்சும் போது வேறு எங்கேயுமே படாது. ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், டார்க் பிளாக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஆனால் டேஸ்லர் வந்து எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி நான் டேஸ்லர் ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டுக்கலாம். எனக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஐலைனர் போட்டால் போதும் அப்படின்னு இருக்கோங்க. உங்கள் கண்ணு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சின்னதாக நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், எப்போவுமே வந்து இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து கொண்டு வராதிங்க, இங்கேருந்து கொண்டு வாங்க, சரியா? அதுவே அது அங்கே ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்கள் இங்கேருந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இங்கே வாங்க, நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக இப்படி போட்டுருங்க. நம்ம கீழே காஜல் வைக்கும் போது இந்த ஐ ஃபுல்லாக வந்து அது கவர் ஆகிடும். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம வந்து ஐலைனரோ காஜலோ வைக்கணும்னு அவசியமே இல்லை. சூப்பராக அது ஃபில் ஆகிடும். இதுதான் சிம்பிள். எனக்கு வந்து காஜல் கீழே வைக்க பிடிக்கல, எனக்கு வந்து சிம்பிளாக இருக்கணும்னா நீங்கள் உங்களோட ஐலாஷ்க்கு வந்து மஸ்கரா வந்து டபுள் லேயர் கொடுத்துட்டு மேலே இப்படி விட்டுருங்க, அவ்வளோதான். அதுவே உங்கள் ஐ வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது, பட் கொஞ்சம் பார்க்கும் போது இன்னும் டீசெண்டாக இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் போட்டால் பிடிக்காது. என் ஐ சின்ன ஐ தான், சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே பாருங்களேன், இப்படி போட்டுருங்க. நீங்கள் இங்கே தான் இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து விட்டுணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் கண்ணை மூடி காட்டுறேன். ஐலைனர் போடும்போது இங்கே தான் நம்மளோட கவனம் இருக்கணும், தவிர இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ணாதீங்க, அது அழகாக அது அங்கே அமைஞ்சிடும், இவ்வளோதான். ஸோ இதுவே வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் வெஸ்டர்ன் வேர் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு போயிடுங்க, சூப்பராக இருக்கும். பெரிய கண் இருந்தாலும் சரி, சின்ன கண் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஐலைனர் பண்ணும்போது ரொம்ப அழகாகும். இந்த மாதிரி வரையும் போது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூப்பராக மேட்ச் ஆகிடும், சரிங்களா? அதுவே உங்கள் கண் ரொம்ப குட்டியாக இருக்குது, ஐலைனர் காஜல்லாம் போட்டால் தான் கண் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் அப்படின்னு இருக்கோங்க. இப்போது என்ன பண்ணோன்னா இங்கே இருக்குல்ல, இதே இடத்த கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், உங்கள் கண் நல்லா பெருசாக சூப்பராக தெரியும், சரியா? ஆனால் இந்த இடத்த மட்டும் டச் பண்ணாதீங்க, சரியா? இந்த இடத்த மட்டுமே ஃபில் பண்ணிக்கோங்க. பெருசாகவும் தெரியும், அழகாகவும் தெரியும். உங்களோட ஐலாஷ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சும்மா ஒரே ஒரு வாட்டி மஸ்காரா அப்படி பண்ணிட்டா போதும். சில பேர் வந்து ஃபேக்காலாம் நம்ம ஐலாஷ் வைப்போம்ல, ஸோ குட்டியாக இருக்குது அப்படி போட்டால் தான் பெருசாக தெரியும் அப்படின்னு இருக்கவங்க வந்து இந்த மாதிரி போட்டால் போதும். எனக்கு ஏற்கனவே ஐலாஷும் நல்லா இருக்குது, கண் சூப்பராக இருக்குன்னா இந்த மாதிரி போட்டுட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். இது என்னென்னா, நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் வேர் பண்ணுறோம், லைக் இந்த மாதிரி சல்வார் சாரீலாம் வேர் பண்ணும்போது நம்ம கவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ரோ, ஐ, நம்மளோட லிப்ஸ் தான். ஸோ இந்த மூணுமே மட்டும் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக லிப்ஸ்டிக் வச்சுட்டீங்க, அழகாக ஐலைனர் போட்டு காஜல் போட்டு சூப்பராக நீங்கள் ஐப்ரோ வந்து இது பண்ணிட்டீங்கனாலே போதும், ஃபினிஷிங் வேறு லெவல் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நம்மளோட ஐலைனர் இருக்குல்ல, அவ்வளோதான், இப்படி எடுத்துட்டு இந்த இதை வந்து இப்படி விட்டுருங்க, அவ்வளோதான். நான் கண்ணு மூடி காட்டுறேன், கண்ணு பெருசாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கீழே காஜல் அப்ளை பண்ணலாம்.
காஜலுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது எது பார்த்தீங்கன்னா நைக்கா, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நைக்காவோட காஜல் வந்து நான் கோவிட் டைம் முன்னாடி வாங்கினேன். இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் இவ்வளோ இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவும் டார்க் பிளாக் தான், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அங்கங்கே அப்படியே ஸ்மஜ் ஆகாது. நம்மளே வாஷ் பண்ணால் தான் போவுமே தவிர மற்றபடி இது லாங் லாஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். எல்லா டைம்லாம் வேர் பண்ணுவேன். எங்கன்னா வெளியே போனாலும் சரி, ஆஃபீஸ் யூஸு, அப்புறம் சரி எங்கன்னா இந்த பார்ட்டி வெட்டிங் இந்த மாதிரி போனாலும் சரி, எல்லாத்துக்குமே என்னுடைய காஜல் எதுனா நைக்கா தான் இருக்கும். ரொம்ப ரேர் தான் இந்த ஃபேஸஸ் கனடா, அது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து மெலிஸாக காஜல் வாங்கிட்டு ஒரு 1 மந்த்ஸ்லேயே ஒரு மாதத்துலேயே நம்ம தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து அது ஒரு 3 years 2 years அட்லீஸ்ட் 1 year ஃபுல்லாக வரும். அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். எப்போவுமே காஜல் யூஸ் பண்ணும் போது இங்கேருந்து கொண்டு வாங்க. போதும். இது டைம் ஆக உங்களுக்கு அழகாக இங்கே கவர் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஆனால் டைம் எடுக்க ஃபுல்லாக கவர் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்மஜ் ஆகாது, கண் ஃபுல்லாக அப்ளை ஆகாது. கொஞ்ச நேரம் பார்க்க நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் கண்ணே ஒரு மாதிரி அசிங்கமாகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபினிஷிங். சரியா? இப்போது நான் வச்ச காஜல் வந்து நான் வந்து கீழே வந்து இதெல்லாம் பண்ணி விடல. இதோட இதுவே அப்படி தான் அப்படியே சூப்பராக நின்றுடும், அழகாக நின்றுடும். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் தேவைப்படுச்சுன்னா நம்மளோட ஐலைனர் இருக்குல்ல, அந்த ஐலைனரை ஐலைனரில் ஃபினிஷிங் கொடுத்துக்கோங்க. எனக்கு தேவைப்படாது. எனக்கு இந்த காஜலே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுடைய காஜல் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, நல்லா டார்க் கொடுக்க முடியல, திக்காக இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வெறும் வெஸ்டர்ன் வேருக்கு நம்ம இந்த மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கா, சைடாக இருக்கா, இப்படி கோட் போட்டுட்டு இப்படி வரைஞ்சிடும். இது வந்து வெஸ்டர்ன் வேர்க்கு. இங்கே நான் போட்டேன்னா இப்போது கீழே என்ன பண்ணுறேன், ரொம்ப லைட்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன், காஜல் போட்டுக்கிறேன். இப்போ நான் கண்ணை மூடி காட்டுறேன் பாருங்கள். வெஸ்டர்ன் வேர்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு ஐலைனர் வச்ச மாதிரி இல்லையே, ஆனால் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைட்டாக கொடுங்க, ரொம்ப ரொம்ப லைட்டாக. அவ்வளோதான். இப்போது ஐலைனர் வச்ச மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கா, அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். அகெயின் உங்கள் கண் ரொம்ப குட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் இதை நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப குட்டி கண் இருக்கோங்க, மேலே அழகாக கொஞ்சம் 2 வாட்டி பில்ட் பண்ணிவிட்டு கீழேயும் கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இத்தனை டைப் தான் காஜல். காஜல் அப்ளை பண்ணுறதுல, ஐலைனர் அப்ளை பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. குட்டி கண்ணு இருக்கவங்க பெருசாக அப்ளை பண்ணிக்கலாம், பெரிய கண்ணு இருக்கவங்க எவ்வளோ தின்னாக அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரெடிஷன் வேர்க்கு நம்ம இந்த மாதிரி ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் அழகாக போடுறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஐ மேக்கப்பையும் லிப்ஸ்டிக்கும் ஐப்ரோவும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேஸில் எந்த மேக்கப் போடலனாலும் ரொம்ப 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 நம்ம ப்ரிட்டியாக தெரியும். அதனால் நம்ம எப்போவுமே வந்து நம்மளை ப்ரிட்டியாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்மளோட ஐப்ரோஸ், லிப்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான் என்னுடைய ஐ மேக்கப். இந்த மாதிரி தான் நான் ஐலைனர் அப்ளை பண்ணுவேன். வெஸ்டர்ன் வேர் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுவேன். வெளியே போகிறச்ச என்ன பண்ணுவேன், வெறும் கீழே ஒரே ஒரு லைனில் மட்டுமே காஜல் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடில் மட்டும் இந்த ஐலைனர் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக
ஐப்ரோஸ்க்குலாம் சூப்பராக நம்ம பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக்கை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. எப்படி கம்மி பண்ணிக்கிறீங்கன்னா லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு லிப் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. அப்படி ஒரு கிளாஸ் லுக் இருக்கும், அப்படி ஒரு அழகாக இருக்கும். பயங்கர சிம்பிளாக இருந்தால் ரொம்ப க்யூட்டாக இருப்போம். நம்ம இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுற ஐலைனர் டேஸ்ல இருந்து நான் யூஸ் பண்ணுற காஜல் வந்து நைக்காது. இதுதான் என்னுடைய ஐ மேக்கப். இவ்வளோ நேரம் என்ன வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய சேனலில் சீக்ரெட் தமிழ் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு சூப்பரான சீக்ரெட்டில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் பை ஃப்ரம் ஜெஸ்ஸி எவாஞ்சலின். பாய்.